அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 11th அக்கௌண்டன்சி யூனிட் 5 இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். மார்ச் 2024 என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இதை பார்க்கலாம் வாங்க. யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் லெசன். இங்கே ட்ரையல் பேலன்ஸு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அப்படி இல்லாட்டி 3 மார்க்ஸ் கேட்கலாம். இந்த ஈஸியாக கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் கூட இந்த லெசன் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மார்க் எடுக்க முடியும். இந்த சம்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் மட்டும் எழுதி நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா ஈவனாக வந்துச்சுன்னு சொன்னாக்கா ட்ரையல் பேலன்ஸ் ரைட்டு. ஓகேவா? அதனால் இந்த லெசனை எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். அதுமாதிரி ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் கேட்பாங்க. ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க, ட்ரையல் பேலன்ஸ் ஆசான்னு போட்டுட்டு டேட்டு போடுறதுக்கு டாட்டா வச்சுருங்க. டேட்டு இருக்காது. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் பர்டிகுலர்ஸ் எதுனா எழுதலாம். எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் எழுதிட்டு காலம் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ஃபார்மேட்டில் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்பெசிமன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நல்லா ஒரு தடவை நல்லா படிச்சுங்க. எது இதெல்லாம் டெபிட்டில் வரும், எது இதெல்லாம் கிரெடிட்டில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டுட்ருக்காங்க. இது இல்லாத கொஸ்டினே இருக்காது. எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும், என்ன டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ், அவ்வளோதான். இது டோட்டலாக வந்து ஒரு 8 இருக்குது. அதில் 6 கொடுத்து 3 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லை 4 கொடுத்து 2 மார்க்கில் கேட்கலாம். சம்டைம்ஸ் 10 கொடுத்து நமக்கு வந்து 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க. ஓகேவா? சண்டி டேட்டாஸ்னால் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அசட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் வரும். அதே போல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸில் வரும். பார்த்துக்கோங்க. லயபிலிட்டிஸ் எல்லாமே கிரெடிட் சைட்லேயும், இன்கம் எல்லாமே கிரெடிட் சைட்லேயும் வரும். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இந்த சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 2 மார்க் ஆர் 3 மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் வரதுக்கானது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 2. இது நல்லா ஒரு சமயம் அப்படியே பார்க்காதீங்க, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா சமயம் நல்லா போட்டு தான் பார்க்கணும். கண்ணால் பார்த்தோம்னாக்கா ஞாபகம் இருக்காது. ஓகேவா? 3rd இல்லுஸ்ட்ரேஷன். எல்லா சமயம் இதில் முக்கியம். இல்லுஸ்ட்ரேஷனும் முக்கியம், எக்ஸசைஸும் முக்கியம். அதனால் இல்லுஸ்ட்ரேஷனாக பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. எல்லாமே பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, 4th வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். 2 பக்கமும் நமக்கு எல்லாமே டெபிட்டில் தான் கரெக்டாக போட்டிருக்கோம், கிரெடிட்டில் வரதெல்லாம் கிரெடிட்டில் தான் போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வந்து டேலி ஆகாது. அந்த டேலி ஆகாத அமௌண்ட்டை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கணும். அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு சம்மில் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி கேட்டிருக்கும்போது மட்டும்தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடணும். நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு உங்களுக்கு டேலி ஆகலைங்கிற போதெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு போட்டுறக்கூடாது. மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு போடுங்க, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் சொல்லுவாங்க. அப்போ தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு போடணும். அதனால் இந்த சம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் தான் 5th சம்மும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெபிட் பேலன்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெக்டிஃபை பண்ணணும், நம்ம ரீட்ராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் தப்பாக சிலது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணி போட்டோம்னாக்கா இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஓகே. நமக்கு தெரியும் எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும்னு சொல்லி. அதே போல் நம்ம இதை கரெக்ட் பண்ணி போட்டு 2 பக்கமும் ஆன்சர் ஒன்றா வந்துச்சுனாக்கா நம்ம இந்த சம் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 மார்க். 1 மார்க்கு ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான். எல்லாருமே அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 1 மார்க்கு நல்லாவே படிக்கணும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க் தானே அலட்சியம் வேணாம். அதுமாரி 2 மார்க்கு 3 மார்க்கு தியரி கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள் 4th நான் சொன்னேன் இல்லையா, 10 கொடுத்து 5 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த 4th சம் நல்லா பார்த்துக்கோங்க. 4th சம்மு இதில் வந்து 12 இருக்குது. அதில் 10 கொடுத்து உங்களுக்கு நம்ம 5 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியானது. இது கேட்டாங்கன்னாக்கா 3 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் மார்க் இல்லையா, ஒரு சும்மா 8 தான் இருக்குது. அதனால் 3 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் இந்த கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஓகேவா? 7 கொஷின்ஸ் இருக்குது. 7, 8 இருக்குது. 8ல் தான் வந்து நம்ம வந்து கரெக்ட் அது சரி பண்ணி போடக்கூடியது. அவங்க சில இது வந்து ராங்காக கொடுத்துருப்பாங்க, வேணும்னே நம்மளை சரி பண்ணி போட சொல்லி. அந்த சமயம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா எழுதுங்கப்பா.